மக்களை இதே இடத்த நான் வின்டரில் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வின்டர் எல்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வந்துருச்சு. எப்படி பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த விட அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ், எவ்வளோ பூ இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஈவன் இங்கே இருக்கிற மரத்துலலாம் கூட பூ நிறையா இருக்குது. ஸோ இதுதான் பொதுவாக டென்மார்க்கில் எல்லாரும் சொல்லுவாங்க, வென் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட்ஸ் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்ப்ரிங்கு எப்போ அந்த சீசன் தொடங்குதோ அப்போ தான் வாழ்க்கையே தொடங்கும் அப்படின்னு. அது வந்து நம்ம ஊரை விட இங்கே நல்லா தெளிவாக அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற மக்கள் அப்படி நம்புகிறாங்க. அதுவும் நிஜமும் கூட. இவங்க எல்லாம் சொல்கிறது நான் கூட என்ன அப்படின்னு நினச்சேன். அப்படியே அந்த குச்சி குச்சியாக இருந்த எல்லாமே இந்த மாதிரி பச்சை பசேர்னு அதுவும் பூ பூத்து மாறும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா காற்றடிக்குது. அந்த காற்றுல இந்த பூவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது மக்களை.